Hello students, welcome to Hiba Max 9th standard science half yearly exam mode study timetable தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ முன்னாடியே கொடுத்துருப்பேன். என்னன்னா எல்லாருக்கும் பிடி எக்ஸாம் இருக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க பசங்க. அதுக்கும் படிக்க டைம் வேணும் அக்கா அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சரி கொஞ்சம் 7 o'clock கிட்டக்க போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ பிடி எக்ஸாமுக்கும் படிங்க, அதுக்கப்புறம் பேலன்ஸ் நம்மளோட ஸ்டடி டைம் டேபிளையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு சென்டம் பிளான்னே நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா சயின்ஸுக்கு அவ்வளோ டைம் இருக்குது. கரெக்டாக ஒரு லெசனுக்கும் நான் டைம் கேப் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் படிச்சு ஆனுவல் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ரிவிஷனாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் செய்கிற ரிவிஷன் வந்து ஆனுவல் எக்ஸாம் ஓடுது அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுங்கள். சரிங்களா? அண்ட் மேக்ஸ் எக்ஸாம் எல்லோரும் எப்படி எழுதுனீங்க? கொஷின் பேப்பர் பார்த்தேன், ஈஸியாக இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக இருந்ததா? எவ்வளோ கொஷின்ஸ் உங்களால் அட்டென்ட் பண்ண முடிஞ்சது? அந்த டைம் ஸ்கெடியூல் படி சால்வ் பண்ணிங்களா? உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா இதை பற்றின கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் புதுசாக நம்ம சேனலுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சரிங்களா? அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும், நம்ம சேனல் நிறைய பேருக்கும் ரீச் ஆகும். சரிங்களா? எனக்கு நீங்கள் செய்கிற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அது. ஸோ இப்போது சயின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிச்சு பார்க்கலாம். நான் வந்து 7 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 7 o'clock to 8:30 வந்து சிவிக்ஸோட ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸோட ஷார்ட் ஆன்சர்ஸ் மட்டும் படித்தா போதும். சரிங்களா? ஏன்னா அவ்வளோதான் டைம் இருக்குது. நான் வந்து 7 o'clockலேருந்து நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். சோஷியலுக்கு சுத்தமாக டைம் கிடையாது. நம்ம சோஷியல் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இப்போ முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் சயின்ஸ் எக்ஸாம் முடித்த உடனே ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி மட்டும் படித்தா போதும். ஒருவேளை உங்களுக்கு சிவிக்ஸ் வேண்டாம், ஜியோகிரஃபி நான் படிக்கிறேன்னா நீங்கள் ஜியோகிரஃபி படிக்கலாம், இல்லை ஹிஸ்ட்ரி படிக்கணும்னாலும் படிக்கலாம். நான் நினச்சேன் இந்த கம்மி டைமில் நம்மளால் சூப்பராக நல்ல தரவாக படிக்க முடியும்னா அது சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் நான் அதை சூஸ் பண்ணேன். சரிங்களா? ஸோ 7 to 8:30 சிவிக்ஸ் 1 2 3 4 ஷார்ட் ஆன்சர்ஸ், 8:30 to 9 டின்னர் முடிச்சிடுங்க. 9 to 10:30 வந்து எக்கனாமிக்ஸ் 1 2 3 4 ஷார்ட் ஆன்சர்ஸ். சரிங்களா? 4 லெசனோட ஷார்ட் ஆன்சர்ஸ் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டே 19th அன்னைக்கு காலையில் 5 o'clock to 7:30 AM. ஏன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவீங்க. அதனால் 5 to 7:30 AM வந்து சிவிக்ஸ் யூனிட்ஸ் 1 2 3 டீட்டெயில் ஆன்சர். ஸோ இது வரைக்கும் சிவிக்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் நம்ம சயின்ஸ் எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து 1:30 3:30, ஏன்னா நீங்கள் பிடி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு 1:30 to 3:30 வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் 3 லெசன் தான் கொடுத்துருக்கேன். 3 லெசனோட ஷார்ட் ஆன்சர்ஸ் நல்ல டைம் எடுத்து எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸையும் பாருங்கள். 3:30 to 4 o'clock பிரேக். 4 to 6:30 அடுத்த 3 லெசன் 4 5 6 ஷார்ட் ஆன்சர்ஸ். ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் முடிச்சிடலாம். அப்புறம் 6:30 to 7 வந்து பிரேக்கு. 7 to 9 வந்து யூனிட் 1 2 3 டீட்டெயில் ஆன்சர்ஸ் மட்டும், டீட்டெயில் மட்டும் தனியாக படிங்க. 9 to 9:30 டின்னர் முடிச்சிடுங்க. 9:30 to 10:30 புக் பேக்கில் இருக்க 1 words ஃபிசிக்ஸ் மட்டும். சரிங்களா? ஸோ ஃபிசிக்ஸோடது ஓரளவுக்கு இங்கே கவர் பண்ணியிருப்போம். அடுத்தது 20th அன்னைக்கு காலையில் ஃபிசிக்ஸ் 4 5 6 டீட்டெயில் ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. 6:30 to 7 பிரேக்கு. 7 to 9 கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3 லெசன் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். 10 11 12 ஷார்ட் ஆன்சர்ஸ். 9 to 9:30 பிரேக் எடுத்துக்கோங்க. 9:30 to 12:30 2 லெசனோட ஷார்ட் ஆன்சர்ஸ் 13 and 14. ஒருவேளை இங்கே உங்களால் 12 முடிக்க முடியல, பேலன்ஸ் இருக்குன்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். 12:30 to 1:30 லஞ்ச் அண்ட் ரெஸ்ட் எடுத்துடுங்க. 1:30 to 3:30 வந்து கெமிஸ்ட்ரி யூனிட் 10 11 12 டீட்டெயில் ஆன்சர். 3:30 to 4 பிரேக்கு. 4 to 6:30 பேலன்ஸ் இருக்க 2 லெசன் டீட்டெயில் சேம். 12th லெசன் டீட்டெயில் முடிக்கலன்னா இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6:30 to 7 பிரேக்கு. 7 to 9 பயாலஜி ஸ்டார்ட் பண்ணலாம். 2 லெசன் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் பயாலஜி படிக்கும்போது ஃபுல்லாக படிச்சிருங்க, அதுதான் ஹெல்ப் பண்ணும். 17 18th லெசன் ஃபுல்லாக படிச்சிடலாம். 9 to 9:30 டின்னர். 9:30 to 10:30 புக் பேக்கில் இருக்க கெமிஸ்ட்ரி 1 words மட்டும் முடிங்க போதும். அப்புறம் 21 12 20 25 காலையில் 5:30 to 6:30 வந்து பயாலஜி 2 லெசன் 19 20 ஃபுல்லாக முடிச்சிருங்க. அப்புறம் பிரேக் எடுத்துக்கோங்க. 7 to 9 பயாலஜியோட 21 22 and 25 லெசன் ரொம்ப சின்ன லெசன் தான், அதனால் அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்புறம் பிரேக்கு. தென் 9:30 to 12:30 பயாலஜி 1 மார்க். ஏன்னா பயாலஜி 1 மார்க் நிறைய இருக்கும். இது கூட நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 1 மார்க்கு ஒரு வாட்டி ரிவிஷன் கொடுத்துருங்க. லஞ்சு ரெஸ்ட்டு. அப்புறம் 1:30 to 3:30 வந்து இது வரைக்கும் நீங்கள் முடிக்காமல் பேலன்ஸ் வச்சுருக்க கொஷின்ஸ் எல்லாமே முடிக்கணும்.
3:30 to 4 பிரேக் எடுங்க. 4:30 to 6:30 ஃபஸ்ட்லேருந்து கெமிஸ்ட்ரி ரிவிஷன் கொடுங்க. ஏன்னா நம்ம முன்னாடி படிச்சிருப்போம், ரீகால் பண்ணோம். அப்புறம் பிரேக்கு 7 to 9 அடுத்து ஃபிசிக்ஸ் ரிவிஷன் பண்ணணும். டின்னர், அப்புறம் புக் பேக் 1 வேர்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் படிங்க. ஏன்னா 1 வேர்ட்ஸ்லேருந்து 2 மார்க்கும் கேட்குறாங்க, லாங் ஆன்சர்ஸ்க்கும் கேட்குறாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க. அதனால் கம்ப்ளீட்டாக 1 வேர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். 22nd நம்ம எக்ஸாம் அன்றைக்கி காலையில் பயாலஜியை ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஆஃப்டர்நூன் தான் நம்ம எக்ஸாம் எடுத்து போகிறோம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கெடியூல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? அண்டு இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய லைக்ஸ் வந்தால் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஒரு 1000 லைக்ஸ் வந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா அவ்வளோ வியூஸ் போது, ஆனால் அவ்வளோ லைக் வர்றதில்ல. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.